வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் டீ கடை பன், கடைகளில் வாங்குகிற பண்ணை நம்ம வீட்டிலேயே ஈஸ்ட் இல்லாமல் எப்படி பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறலாம். அரை கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வேறொரு பவுலில் மாற்றிக்கிறலாம். இந்த மாதிரி விக்ஸ் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் வாசனைக்கு. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவுக்கு பிணையிறது கொஞ்சம் சாஃப்டாகவே பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கவே இல்லை, அதனால் நம்மளுக்கு சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் நம்ம சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறணும். இப்போ இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஊறின பிறகு இட்லி பாத்திரத்தில் நான் ஓட்டை இருக்கும் அடியில், அதனால் பட்டர் சீட்டு போட்டு நான் மேலாப்பில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் மாதிரி சேவ் பண்ணிவிட்டு மேலாப்பில் நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் அந்த ஓட்டை எதுவும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரவுண்டுகளையும் நம்ம வச்சாச்சு. மேலாப்ப கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ நெய் தடவிட்டு நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 30-35 நிமிஷமாச்சு ஆகும். வெந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா புஸ் புஸ்ன்னு மேலே வரும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ சாஃப்டாக வெந்திருக்கு. எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு அப்படி சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.